தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுடைய வெற்றியின் ரகசியம் ஒரு 2 காரியத்தில் தான் இருக்குது. பொதுவாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுடைய வெற்றியின் ரகசியம் 2 காரியங்களில் தான் இருக்குது. முதலாவது காரியம், தேவனையும் தேவனுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிற மேலான காரியங்களையும் அறிந்து கொள்வது. அடுத்தாப்புல அறிந்த அந்த காரியத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணுவது. இந்த 2ல் தான் இருக்கு. பழைய ஏற்பாடு நாட்கள் நாம் பார்க்கும் பொழுது அங்கே பல விதமான சட்டத்திட்டங்கள்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த காலகட்டங்களிலும், அந்த நியாயபரமான காலகட்டங்களிலும் இந்த அறிவை உடையவர்களாக விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஜெயிக்கிறவர்களாக அநேக பரிசுத்தவான்கள் இருந்ததை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். புரியுதா? அப்போ முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மையான காரியங்களை குறித்த சரியான அறிவு இருந்துட்டு அப்படின்னா அந்த விசுவாச அறிக்கை ஒரு பலமுள்ளதாய் வல்லமை உள்ளதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் காரியத்தில் சொல்லும்போது, எங்களுடைய சுவிசேஷம் வெறும் வார்த்தையோடு கூட வரல, பரிசுத்தாவியின் வல்லமையோடு பலத்தோடு கூட என்ன பண்ணப்பட்டது, உங்களிடத்தில் கடந்து வந்தது அப்படிங்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை சார்ந்து, நியாயப்பிரமாண நீதியை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எப்படி வந்ததுன்னா, கிறிஸ்துவை அறிந்ததுனால, கிறிஸ்துவுக்குள் உண்டான அந்த மேன்மையான சுதந்திரத்தை அறிந்ததுனால தான் அவருடைய ஊழியத்தில் பெரிய சக்சஸ். அப்போ அதே போல் நம்முடைய வாழ்வில் எந்த பகுதியாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் ஜெயம் எங்கே இருக்குது அப்படின்னா, முதலாவது நமக்கு உண்டாயிருக்கிற அந்த காரியத்தை குறித்து ஆசீர்வாதம், அறிவு. ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிற அறிவு மிக முக்கியம். புரியுதா? இனிமேல் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கூட கொடுக்கப்படும். அது சொல்லப்பட்ட காலம் வேறு, இயேசு சொன்ன அந்த காலம் வேறு. அதை பிடிச்சிக்கிட்டு நான் இன்னும் பரலோக ராஜ்யத்தை தேடுறேன், நீதியை தேடுறேன்னு அலையிற காலம் அதல்ல. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, நாம் பரலோக ராஜ்யத்தை உடையவர்களாக, அது நீதி உடையவர்களாக இருக்கிறோம். தேடுகிறவர்கள் அல்ல, அதில் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? அவர் சொன்ன காலகட்டம் வேறு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியத்தின் மூலமாய் நம்ம எங்கே இருக்கிறோம்னா பரலோக ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். புரியுதா? அங்கே தேடுங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, அவங்க நியாயப்பிரமான காரியத்தை வைத்து இந்த நியாயப்பிரமான நீதியின் மூலமாய் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துடலாம், அப்படி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்திலாம் சொல்கிறாரு, நீ இதை தேடி வேஸ்ட்டு, இதன் மூலமாக நீ என்ன பண்ண முடியாது, தேவனுக்கு ஏற்புடையவனாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக மாற முடியாது. மாறாக பரலோக ராஜ்யத்தையும் அதனுடைய நீதி என்ன பண்ணு, தேடு அப்படின்னாரு. தேடுன்னு சொன்னவரே என்ன பண்ணாருன்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம என்ன பண்ணார், உட்படுத்தினார். கொலோசியரில் பவுல் தெளிவாக சொல்கிறார், இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணாரா, உட்படுத்தினார். அடுத்த நீதிங்கிற பகுதி வரும் பொழுது அவரே என்ன பண்ணார், தேவ நீதியை சம்பாதித்து நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதா? அப்போ நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் உள்ளவர்களாக இருக்கிறோம், தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ எல்லாம் என்ன பண்ணப்படும், கூட தான் கொடுக்கப்படும். புரியுதா? எல்லாமே கூட தான் கொடுக்கப்படும். அப்போ இந்த அறிவு முதலாவது நமக்கு தேவை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த அறிவு தேவை. எப்போ நம்ம சொல்லும் போது அதை தான் சொல்லணும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அந்த காரியத்தில் உறுதியாக நிற்கணும். அதை தாண்டி போயிடக்கூடாது. அப்படி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்கிற ஜெபமாக இருக்கணும் ஒழிய, என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே அப்படின்னு இருந்தேன்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்டீங்கன்னா வேல்யூ இல்லாத ஒரு ஜெபம். புரியுதா? வேல்யூ இல்லாத ஜெபமாக மாறிடும். அப்போ முதலாவது, நான் கர்த்தருக்குள், கிறிஸ்துக்குள் என்ன பண்ணிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சரி, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? அவன் இயேசு சொன்னார்ல, அவர் தானே சொன்னார் பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்க சொன்னார். அப்போ அவர் சொன்னது தப்பாயிருமா அப்படின்னா, அவர் சொன்ன காலகட்டத்துக்கு அது சரி. ஆனால் பின்பதாக என்ன பண்ணிட்டார், நமக்கு அதை பெற்றுக் கொடுத்தார். எபேசியர் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, உன்னதங்களிலே வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்
உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லல, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆல்ரெடி நம்ம யார் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அங்க ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, ஆனா பட் நம்ம இங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த டிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, every spiritual blessing in the heavenly realm has already been lavished upon us. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம மேல என்ன பண்ணப்பட்டிருக்கதா, ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நிறைவே பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, as a loving gift from our wonderful heavenly father. இந்த ஆசீர்வாதங்கள், பரலோக ராஜ்யத்துடைய காரியம், நீதியும் நம்முடைய நீதியின் மூலமாக, நம்முடைய கிரியின் மூலம் கொடுக்காம, அவர் நம் மேல் வைத்த அளவற்ற, எப்படி அந்த அந்த அன்பை என்ன பண்ண முடியாதா, சொல்ல முடியாது. அவருடைய அன்பை நம்ம உச்சக்கட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவரை தூசித்த அவனு கல்லை தூசிக்க தான் செய்கிறான். ஆனால் கடைசி நேரத்தில், அப்பா என்ன நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னு அவர் அவன்கிட்ட எந்த குவாலிட்டியுமே எதிர்பார்க்கல. அவன் மீது கொண்ட அந்த அன்பின் மூலமாக சொல்றாரு, இன்றைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய். அதுதான் அவருடைய அன்பு. அப்போ அந்த அன்பை உலக பிரகாரமாக கொஞ்சம் உரசி பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்டாக தெரியும். என்னையா இந்த அன்பு அநீதியான அன்பா இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு பாஸ்டர் சொன்னார், நம்ம தப்பு செஞ்சால் நமக்கு அட்வொகேட்டான், மற்றவங்க தப்பு பண்ணால் அவங்க நம்ம என்ன பண்ணிடுவோமா, ஜட்ஜாக மாறிடுவோமா. புரியுதா? நம்ம தப்பு பண்ணால் நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லுவோமா. ஆனால் மற்றவங்க தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணிடுவோமா, ஜட்ஜாக மாறிடுவோமா. புரியுதா? அந்த அடிப்படையில் பார்த்தா கல்வாரி சிலுவையில் அவர் வெளிப்படுத்தின அந்த அன்பு கொஞ்சம் நமக்கு அநீதியாக தெரியும். ஆனால் அது அநீதியான அன்பு அல்ல, பாவிகளை ஏற்றுக்கொள்கிற அன்பு, பாவிகளை நீதிமானாய் நிலைநிறுத்துகிற அன்பு. அந்த அன்பின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா, ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தரை என்ன பண்ணுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படிங்கிற. இதே எபேசியர்ல இந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் நம்மை குறித்து தெளிவாக பவுல் சொல்றாரு, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணினாரா, தலையாய் தந்தருளினார் அப்படிங்கிறார். இந்த வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா, நாம் நிறைவை நோக்கி போகிறவர் அல்ல. இந்த வசனத்தை நல்லா தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைவை நோக்கி போகிறவர் அல்ல. இந்த வசனத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் யாருன்னா ஆல்ரெடி நிறைவானவர்கள். அப்படிதான் சொல்றார். எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறவர். அவர் எப்படியா, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவருடைய சரீரமாக சபையா நம்ம இருக்கிறோமா, அந்த சபையா இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நிறைவுள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்படிதான் இருக்கிறதுல நீங்க நிதானமா வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப நம்ம யாரு, தேவனுடைய பார்வையில நிறைவுள்ளவர்கள். நம்ம யாரு, தேவனுடைய பார்வையில நிறைவுள்ளவர்கள். சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவன். சொல்லுங்க, நான் நிறைவுள்ளவன், நான் குறைவற்றவன் அல்ல. சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான, அவருடைய சரீரமான சபையா இருக்கிற நான் நிறைவுள்ளவன். புரியுதா? இந்த அறிவு ரொம்ப முக்கியம். அநேக நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா, சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம். தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, உபவாசம் பண்ணி என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. இல்லை, ஆல்ரெடி நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்ங்கிற அந்த அறிவு தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மை மாற்றுகிறது. இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற நல்ல இந்த அறிவுக்குள்ள, இந்த விசுவாச அறிக்கைகள் இருக்கிற நம்முடைய முகத்தை நீங்கள் பழைய ஃபோட்டோக்கும் இப்போ உள்ள ஃபோட்டோக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஆமாம், நான் அழகாக இருக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் என் கண்ணாடியில் பார்க்கும்போது மண்டையில் முடியலாட்டி நான் அழகாக இருக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் தருது. இந்த அறிவு என்ன பண்ணுகிறது அப்படின்னா நம்மை அதுக்குள் வாழ வைக்கிறது. அதாவது நிறைவை நோக்கி போகல, நிறைவில் நம்ம என்ன பண்ணுகிறோம், வாழ வைக்கிறது. அப்போ முதலாவது நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், அவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனிமேல் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறவன் அல்ல, ஆல்ரெடி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மாற்றமல்ல, எல்லாவற்றையும் நான் நிறைவாய் பெற்றிருக்கிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுல 1வது அதிகாரத்தில் 17-18 அங்கே யாக்கோபு சபைக்கு சில காரியத்தை சொல்லிட்டு வரும். சொல்றாரு, நன்மையான எந்தையும்
பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும். நம்ம தேவன்ட்ட யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழல் கிடையாது. எல்லாரையும் ஒண்ணு போல என்ன பண்ணி இருக்கிறார்? ஆசீர்வதித்து இருக்கிறார். புரியுதா? இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஸ்பெஷலா, நீங்கள் கொஞ்சம் விசுவாசிங்க, 10 வருஷம் இருக்கிற விசுவாசி அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் ஸ்பெஷலாக, புதுசாக வந்தவங்கள சரி கொஞ்சம் பார்த்து அப்படின்னு என்ன பண்ணல, அவர் ஆசீர்வதிக்கல. அப்படிப்பட்ட மாறுதல் நிலை நம் தேவன்ட்ட கிடையவே கிடையாது. எப்படி ஒரு பரிசுத்தவானை அவர் நேசிக்கிறாரோ, எப்படி ஒரு பரிசுத்தவானை தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பாவியும் நேசிக்கிறார், அவனை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். இந்த அறிவு வந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதனால ரட்சிக்கப்படாமல் உலகத்திலே இருக்கிறாங்க. இவ்வளவுதான் டிஃபரெண்ட். சொல்ல புரியுதில்ல? அப்போ அவர்கிட்ட என்ன கிடையாது? வேற்றுமையே கிடையாது. அது சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும்பாங்களா, அப்படி கிடையவே கிடையாது. மூத்த பிள்ளைக்கு ஒன்று இல்லைன்னா இளைய பிள்ளைக்கு ஒன்று அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிறார். எல்லாரையும் சமமாய் என்ன பண்ணியிருக்கிறாரோ ஆசீர்வதிக்க தேவன் அப்படி சொல்லிட்டு அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சொல்லுங்க, அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகளில் நான் முதல் பலனாய் இருப்பதற்கு என்னை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்போ இந்த வார்த்தையின்படி நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அவருடைய வார்த்தையினால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? பிறப்பிக்கப்பட்ட நாம இப்ப யாரா இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய சிருஷ்டி எல்லாவற்றுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதல் பிள்ளையா இருக்கிறோம். புத்திர சுகாரத்தின் ஆவி, சேஷ்டபுத்திர, பைபிள் இருக்கிற சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா முதல் பிள்ளைக்கு எல்லாம் உரியது. அப்போ நம்ம எல்லாரையும் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய முதல் பிள்ளையாய். அப்போ நம்ம பிறப்பித்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உலகம் அனைத்திற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிற்கும், ஆவிக்குரிய மண்டலங்களில் காணப்படும் எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஃபர்ஸ்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ நம்ம யார்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாரு சொல்லுங்கண்ணா? ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் என் பிதாவாகி தேவனுக்கு நான் தான் முதல் பிள்ளை. நான் முதல் பிள்ளையா இருக்கிறனால எனக்கு எல்லாமே உரியது. இங்கே சொத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பாட்ட எவ்வளோ எடுத்தாலும் அப்பாவுடைய சொத்து என்ன பண்ணாது? குறையாது. ஈக்குவல் போர்ஷனாக அது என்ன பண்ணும்? பிரியும். இந்த டிபிடி அப்படிங்கிறதே இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, காட் வாஸ் டிலைட்டட் டு கிவ் அஸ் பெர்த். அதாவது நமக்கு ஒரு புது பிறப்பை கொடுக்க முடியாது தேவன் என்ன பண்ணாரா? கலிகூர்ந்தார். பை த ட்ரூத் ஆஃப் ஹிஸ் இன்ஃபாலியபிள் வேர்ட். அதாவது கீழே விழாத, பொய்யுரையாத அவருடைய மேலான வாக்கு தத்தத்தை கொண்டு, வார்த்தை கொண்டு என்ன பண்ணார்? நம்மை மறுபடியுமாய் ஜனிப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, so that we would fulfill his chosen destiny for us அப்படின்னு சொல்லிட்டு, become the favored ones out of all his creation. அதாவது இப்போ எப்படி இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய பார்வையில் ஃபேவரட். இந்த ஃபேவரட் சாங் செலக்ட் பண்ணுவீங்கல்ல, எங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லி செலக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ஃபேவரட்டாக என்ன பண்ணியிருக்கிறோம்? சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இதை கேட்கும் போது கொஞ்சம் நமக்கு என்கிட்ட நிறைய குறைலாம் இருக்கு. அதான் முதலே சொன்னேன், உங்ககிட்ட இருக்கிற குறையின்படி அல்ல, அவருடைய நிறைவின்படி, அவருடைய தாராளத்தின்படி, அவரிடத்துல காணப்படுகிற அந்த மாறாத அன்பின்படி நம்மளை என்ன பண்ணுகிறார்? அவர் நேசிக்கிறார். ஏன்னா நம்மளையும் நேசிக்கிறாரு, பக்கத்து வீட்டில் நம்ம கூட சண்டை போடுறவங்களையும் நேசிக்கிறாரு. புரியுதா? நம்மளே அதிகமாக நேசிக்கிறாரு, நம்ம கூட பக்கத்தில் நமக்கு நெருக்கடி கொடுக்குறோம் என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டுடைய இதை கரெக்டாக நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா சமாதானத்தை குடும்பத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கட்டவிழ்க்க முடியும். குடும்பத்தை அழகாக என்ன பண்ண முடியும்? கட்டி நடத்த முடியும். குடும்பத்தில் சமாதானத்தில் நிறைவாக என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஆண்டவரே சமாதானம் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டு உடையணும்னு போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாம தான் என்ன பண்ணிக்கிறோம்? கட்டிக்கிறோம். நான் ஒருத்தர் சொல்றாரு, உலகத்தில் எதிரி உனக்கு நீ தான் எதிரி அப்படிங்கிறாரு. எனக்கு எதிரி யாருன்னா நான் தான், வேற யாரும் கிடையாது. புரியுதா? அப்போ இதில் இந்த இப்படி காரியங்கள் தெளிவாக சொல்ல, நம்ம யார் அப்படின்னா அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக நம்ம என்ன பண்றோமா இருக்கிறோம். ஆகையால் எல்லாவற்றுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, நான் எல்லாவற்றுக்கும் உரியவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிபூரணம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றுக்கும் உரியவனாக இருக்கிறேன், நான் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ
இந்த அறிவு மிக மிக நமக்கு முக்கியம். நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, தேவனுக்குள் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைவாக தெரிஞ்சுக்கணும். கொலோசியர் 2:10 இன்னொரு காரியம் சொல்றார் பவுல். கிறிஸ்துக்குள் நமக்கு இருக்கிற காரியம் என்ன? 2:10 நம்ம வாசிக்கும் பொழுது நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு வசனம் தான். சொல்லுங்க, வாசிங்க 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி? முழுமையா இருக்கிறோம். இப்ப என்ன சொல்றோம்னா பரிபூர்ணம், அதாவது எப்படின்னா எல்லாவற்றையும் உடைய, அதாவது இன்னும் விலைக்கு சொன்னா உங்களுக்கு புரியும். and own completeness is now found in him. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைவு இருக்குன்னு சொல்லிட்டு, அவருடைய நிறைவினால சொல்லிட்டு, he is the head of every kingdom and authority in the universe. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் யாரு? இயேசு அப்படி இருக்கிறாரா? தலைவராக இருக்கிறாரு. அந்த தலைவராக இருக்கிற இயேசுக்குள் நாம் பூர்ணமுள்ளவராக இருக்கிறபடினால், அவர் எப்படி எல்லா துரைத்தனங்கள் மீதும் அதிகாரங்கள் மேலும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரோ, அதே போல நாமும் எல்லா துரைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் என்ன பண்ண முடியும்? செலுத்த முடியும். வியாதி மேல அதிகாரம் செலுத்த முடியும். தரித்திரத்தின் மேல என்ன பண்ண முடியும்? அதிகாரம் செலுத்த முடியும். என காணாத ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண முடியும்? பெற்று அனுபவிக்க முடியும். சத்துருக்களை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்போ அவர் எப்படி சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறாரோ, அவருக்குள் நாம் பூர்ணமா இருக்கிறபடியினால், பூர்ணமாக்கப்பட்டபடினால், அவர் எப்படி ஆளுகை செய்கிறாரோ அதே போல நம்மளால் என்ன பண்ண முடியுமா? ஆளுகை செய்ய முடியும் அப்படிங்கிறார். நீங்க பவுலுடைய நிருபங்களை பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டி குறித்து, அதிகாரங்களை குறித்து, கிறிஸ்துவ நம்ம எப்படிப்பட்டவர்கள் காரியத்தில் அழகா பேசிட்டே வருவார். இன்னும் எபேசர்ல பார்த்தீங்க அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. என்ன, நம்ம பரிசுத்தத்துக்காக நம்ம பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இன்னும் என்ன பரிசுத்தமாக்கும், பரிசுத்தம் இல்லை, நம்ம ஆல்ரெடி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தத்துல வாழ முடியாத அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா? சொல்ல புரியுது இல்லை? பரிசுத்தமா ஆல்ரெடி ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எபேசர்ல 1:4 தெளிவாங்க சொல்றாரு. நம்ம தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவருடைய அன்பில் நாம் பரிசுத்தமுள்ளவர்களும் கரை திரவற்றலாக இருக்க முடியாது நம்மை தெரிந்து கொண்டார்ன்னு இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து, அவருக்கு முன்பதாக நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக கரை திரையற்றவர்களாக நிறுத்தி இருக்கிறார். அதுதான் கரெக்டான வேர்டு. அப்போ அந்த வார்த்தை எப்படி பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக கரை திரையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இது சத்தியம் சொல்லுகிற காரியம். எபிரேயர்லாம் தெளிவாக சொல்றார். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் சொல்லும் போது, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நமக்காக ஒரே தரம் பலியானதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறார். அடுத்து பின்னால ஒரு வசனம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை பரிசுத்தமாக்கினார் அப்படி இருக்கும் தமிழ். ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களை பரிசுத்தமாக்கினார் அப்படி இருந்திருக்கணும். எப்படி? பிரித்தெடுக்கப்பட்டவர்களை பரிசுத்தமாக. இப்ப நம்மளாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணிட்டாரோ பரிசுத்தமாக்கிட்டார். புரியுதா? அந்த எபிரேயர் நீங்க 10வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும். முதல்ல பரிசுத்தமாக்கினார்னு சொல்லியிருக்கோம். பின்னால பார்க்கும்பொழுது பரிசுத்தமாக்கப்படுகள். நம்ம தமிழ் பைபிள் பரிசுத்தமாக்கப்படுகள் அப்படின்னா பிரித்தெடு அப்படின்னு தான் ஆக்சுவலாக பார்க்கணும். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணாரோ, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து நம்ம என்ன பண்ணிட்டாரா? பரிசுத்தமாக்கிட்டார். அந்த ரோமரில் இன்னும் அழகா சொல்லுவார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணாரா? நீதிமானாக்கினார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ நாம் நீதிமானாக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய எல்லா பரிபூரணத்தையும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நிறைவாய் பெற்றிருக்கிறோம். அப்போ ஜெபத்துக்கு வரும்போதோ, இல்லைன்னா ஆராதனைக்கு வரும்பொழுதோ, இல்லை தேவன்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி சொல்லி போகும்பொழுதோ, இந்த அறிவோடு நம்ம தேவ சமூகத்தில் அணுகணும் அப்படின்னா நம்முடைய ஜெப ஸ்டைல் மாறும். தாங்காண்டவரே அப்படின்னு சொல்லி இல்லாமல், இயேசு நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறேன், இயேசு நாமத்தினால் பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த நெக் பெயின் அப்பப்போ வரும், வந்துட்டுனா தாங்க முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு போன மாதம் கடைசி வாரங்கள் ப்ரேயர் நடந்துகிட்டே இருந்தது, ஈவினிங்லாம், காலையில் ஈவினிங்கும். அப்போ ஒரு இந்த விசுவாச செய்தியை தான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. ஒருத்தருக்கு பிரெயின் டியூமர். அந்த பிரெயின் டியூமரை ரிமூவ் பண்ண அப்படின்னா பொதுவாகவே சிலவங்களுக்கு 2 நாள் தொடர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அந்த பாஸ்ட் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டாங்க. டாக்டர்ஸ் போராடுறாங்க. இந்த பாஸ்டர்களை என்ன விசுவாசம்னா,
நான் பண்ண ஜெபத்திற்கு ரிசல்ட் உண்டு. ஏன் அப்படின்னா அவருக்கு தான் யாருங்கிற அறிவு, அந்த விசுவாச வார்த்தை பேசுறதுனால பண்ண ஜெபத்துக்கு என்ன உண்டு, ரிசல்ட் உண்டு அப்படிங்கிற தெளிவாக இருக்கிறார். குடும்பங்களாம் பயப்படுறாங்க. டாக்டர்ஸ் அந்த அந்த பிரெயின் டியூமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி சோர்ந்துட்டாங்க. சீஃப் டாக்டர் என்ன பண்ணுறாரு, சோர்ந்து உட்காந்துட்டாரா, என்னடா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணாமையே அந்த பிரெயின் டியூமர் அப்படியே கலண்டு விழுந்துட்டார். என்ன காரணம்? ஜபம் அப்படிங்கிறத காட்டிலும் கிறிஸ்துக்கள் தான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறிவு, அந்த அறிவை அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த சுகத்தை பெற்றுக் கொடுத்தது. இதை கேட்டுட்டு ப்ரேயரில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே நானும் டக்குன்னு இந்த தாட் வந்துன்னு சொல்கிறேன், பலவீனத்தை கொண்டு இருக்கிற பொல்லாத பிசாசு உன்னை சபிக்கிறேன். ஒரே வார்த்தை தான். ஐஸ் கட்டி வச்ச மாதிரி டக்குன்னு பெயின் போயிடுச்சு. இன்றைக்கும் தலையெல்லாம் ஆட்டி பார்க்குறேன். நம்ம குணம் டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஆட்கள் நம்மள. இது எப்படி? ஜெபத்தினாலயா உபவாசத்தினால? இல்லை, கிறிஸ்துவுக்குள் எனக்கு உண்டாயிருக்கிற காரியம் என்ன, அதை குறித்த அறிவு, அந்த அத்தாரிட்டியோட சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னா செயின் பிரேக்கரா மாறிடுது. என்ன? அப்போ ஜெயம் நம்மகிட்ட இருக்கு, ஆரோக்கியம் நம்மகிட்ட இருக்கு, பரிசுத்தம் நம்மகிட்ட இருக்கு. சகலவற்றையும் தேவன் பரிபூர்ணமா என்ன பண்ணிட்டாரு, நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அவர் வரணும், அற்பமான இந்த சரீரத்தை என்ன பண்ணணும், மறுவப்படுத்தணும், புதிய பூமியில் என்ன பண்ணணும், கொண்டு போய் நம்மளை வைக்கணும். புரியுதா? இது ஒண்ணுதான் நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம். மற்ற எல்லாம் இந்த பூமியில நாம் வாழ வேண்டியது எல்லாவற்றையும், அதிகாரத்துல இருந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, தாராளமா கொடுத்துட்டாரு. சரி, இதெல்லாம் சொல்றீங்களே, என் வாழ்க்கையில காணல அப்படின்னா, நாம் பெற்றிருக்கிறோம், அது உண்மை. ஆவியின் பிரகாரமாக ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், எல்லாம் புதிதான பழையனெல்லாம் ஒளிந்தன. ரோமர்ல தெளிவாக சொல்லுவது, பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பாவசரீரம், அதாவது பாவத்தினுடைய ஆளுகை, பாவத்துடைய ராஜ்யம், பாவத்துடைய வல்லமை அற்றுப்போகும்படியாக அந்த அந்த பாவ ராஜ்யத்தில், பிசாசின் ராஜ்யத்தோட இணைக்கப்பட்டிருந்த அந்த பழைய மனுஷனை என்ன பண்ணிட்டார், சிலுவையில் அறைந்துட்டார். புரியுதா? அதனாலதான் வியாதி அதெல்லாம் தாராளம் வந்துட்டு இருந்தது, கேட்காம வந்துட்டு இருந்தது. இப்ப அரைஞ்சு என்ன பண்ணிட்டாருன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன பண்ணிட்டார், நமக்குள்ள வச்சுட்டார். இப்ப அந்த புதிய மனுஷன்கிற அந்த ஆவிக்குரிய சாயல்களை எல்லாமே நிறைவா இருக்கு, எல்லாம் நிறைவா இருக்கு. எப்படி உங்க பேங்க்ல கோடிக்கணக்கான அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கோ, நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு, கண்டிப்பா வரும். ஏன்னா சங்கீதத்தில் சொல்றாருல்ல, உங்களுக்கு களஞ்சியம் சகல வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு பூர்ணமாக நிரம்பி இருக்கும். அந்த களஞ்சியம்னா பேங்க். நீங்க கேட்குற அமேசான்ல ஆர்டர் போடணுமா, பிளிப்கார்ட்ல ஆர்டர் போடணுமா, வேற என்ன இருக்கு, மீசோ, எதெல்லாம் ஆர்டர் போடணும் அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க மாட்டு போட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்க களஞ்சியம் என்ன பண்ணுமா, நிரம்பும். அப்படிதான் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. நிச்சயமா என்ன பண்ணாத முடியாது, நிரம்பும். ஏன்னா இப்ப பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு, ஆனா அதை பெற்று அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு செக்கையோ ஏதோ கார்டு, டெபிட் கார்டோ எதோ போட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அதை அன்லாக் பண்றோம். அப்படித்தானே? அதை அன்லாக் பண்ணும்போது என்ன பண்ணுது, அது நம்முடைய கையில பிசிக்கலா நம்ம கையில வந்து சேருது. அதே போலதான் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவியின் பிரகாரமாக நிறைவாய் கொடுத்து விட்டார். அவருடைய பார்வையில் நாம் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றவர்கள். இப்ப இதை அன்லாக் பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணுதான், ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறத நம்முடைய காண்கிற இந்த உலகத்துக்கு, காணாத உலகத்தில் இருக்கிற இதை காண்கிற உலகத்துக்கு கொண்டு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான், அறிந்த அறிவை பேசுவது, வார்த்தை, விசுவாச அறிக்கை. புரியுதா? அறிவு அது மெயின். அந்த அறிவோட என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. அந்த அறிகிற அறிவு என்ன பண்ணிடும், தன்னால பேச வச்சிரும். பேச வைக்கும் பொழுது கண்டிப்பா டவுட் வரும், பேசுறமே ஒண்ணுமே நடக்கலன்னு விடாதபடிக்கு பேசும் பொழுது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அதை அன்லாக் பண்ணிடுறோம். அதனாலதான் மார்க்ல இந்த காரியத்தை தேவன் மறைமுகமாக ஊமையாக என்ன பண்றாரு அங்க சொல்றார். மார்க்கு 11வது அதிகாரம் 22, 23 நாம் நன்றாய் அறிந்த வசனங்கள் தான் எல்லாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இந்த 22, 23 பார்த்தோம்னா அது ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. சரியா? இந்த 23ல நம்ம ஒரு 2வது ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, பேசு அப்படிங்கிறார். என்ன பண்ணு, பேசு. 3வது காரியம் என்ன பண்ணு, டவுட் பண்ணாத. பேசும்பொழுது வருகிற
டவுட்டுக்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத. நான்காவது காரியம், ஸ்ட்ராங்கா நம்பு, பிலீவ் பண்ணு. ஃபெய்த் இல்லை, விசுவாசத்துல பிலீவ் பண்ணுங்கிறாரு. நம்ம பைபிளில் விசுவாசித்தால் இருக்குது, ஆக்சுவலாக அது என்னன்னா பிலீவ். இந்த பிலீஃப் தான், அதாவது இந்த நம்பிக்கை தான் விசுவாசமாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அது உறுதித்தன்மையாக என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது, அப்படிதானே? மலைங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, இதை பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். மலைங்கிறது ஒரு பகுதியில் இருக்குது, அது அசைக்கப்பட முடியாத ஒரு மலையாக இருக்குது. ஆனால் மலை அப்படின்னா அந்த மலையில் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு கொடைக்கானல் போனோம்னா இயற்கை வளங்கள் அது செழிப்பாக இருக்கும். ஏன்னா நல்ல தண்ணி இருக்கும், நல்ல சுகாதாரமான காற்று இருக்கும், அப்படிதானே? நல்ல பல வகை எல்லாமே இருக்கும், ஆரோக்கியமான வாழ்வு எல்லாமே இருக்கும். அப்போ இந்த மலையை என்ன பண்ணணும் அப்படின்னா பெயர்த்து என்ன பண்ணணும், கடலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா ஆக்சுவலாக தண்ணி அப்படின்னா ஆத்மா அப்படின்னு சொல்லி பொருள் போடும் நம்ம இதில், சரியா? அப்போ இந்த மலையை பெயர்த்து, ஏன்னா காணக்கூடாத நித்திய அந்த ஆசீர்வாதங்களை பெயர்த்து அங்கிருந்து கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பேசு அப்படிங்கிற, புரியுதா? எல்லாம் இருக்கு. மலை போன்ற ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சிறுசு அல்ல. என்ன யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்களை ஆசீர்வாதம் சொல்றாங்க, எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள்லாம் என் ஆசீர்வாதத்தை விட கம்மிடா அப்படிங்கிறான். ஆனா நம்முடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் அதை விட பெருசு, அப்படிதானே? நம்ம பரலோக தகப்பனுடைய ஆசீர்வாதம் அதை விட பெரியது. இப்போ அந்த பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெயர்த்து என்ன பண்ணணும், நீங்க இங்க கொண்டு வரணும் அப்படின்னா பேசணும். அந்த அன்லாக்கிங் எங்க இருக்குன்னா பேசுறதெல்லாம். ஏன்னா நம்ம சர்ச்சில் பேசுவோம், வீட்டில் பேசுறோமா அப்படின்னா என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதாக இருக்குன்றோம். வீட்டில் பிள்ளைங்க டென்ஷன் ஆகணும், என்ன பண்ணிடுவோம், அடி விட்டுருவோம் வார்த்தையால். கையால் அடித்தா கூட காயம் ஆறிடும், கையால் அடித்தா கூட காயம் ஆறிடும். ஆனால் வார்த்தைங்கிறது ரொம்ப கவனம். பிள்ளைகளை எப்பவுமே என்ன பண்ணணும், வார்த்தையில் நம்ம ஆசீர்வதிக்கணும். என்ன அந்த தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்களை, காணக்கூடாத ஆசீர்வாதங்களை எது அன்லாக் பண்ணுதுன்னா சரியான வார்த்தை, புரியுதா? அப்போ பேசணும். அவங்க சாம்பி சொல்லும் போது இப்படி சொல்றாரு, சில நேரத்தில் இந்த உலகத்தோட சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த சத்தத்தை நீங்கள் குவைட்டாக்கணும்னா உங்கள் சத்தத்தை அதிகமாக்கணும். என்னது, நாயப்பேங்கிற சத்தம் இல்லை, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அப்படியே சமாதானம் பெரிதாக இருக்கிற சத்தத்தை. அது உண்மை. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தம் வெளியில் கேட்கறத காட்டிலும் உள்ள அதிகமாக கேட்கும், அப்படிதானே? அது குறிப்பாக காலைல நீங்கள் தூங்கி இருந்துச்சுன்னா ரொம்ப கேட்கும். என்ன எப்படி இருக்க போதும், அப்படி இருக்க போதும், அப்படி பண்ணிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்களா, ரொம்ப அதிகமாக என்ன பண்ணும், கேட்கும். அப்போ இதெல்லாம் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா வார்த்தை. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும்னா, நான் சொன்னா நடக்குங்கிற விசுவாச வார்த்தையாக இருக்கணும். அதில் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, டவுட் வரக்கூடாது. நான் சொன்னால் நடக்குமா, இல்லை நீங்கள் சொன்னால் தான் நடக்கும், உங்களால் கூடாது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாரு. சொன்னவர் அப்படியே விட்டுறல எல்லாவற்றையும். நம்ம அதனால தான் முதல்ல இந்த வசனத்தில் வாசித்து காமிச்சேன், நமக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு, எப்படிப்பட்ட காரியம்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, புரியுதா? அந்த டவுட் வரும்போது இந்த அறிவுக்கு நேரம் பார்க்கணும். இல்லை நான் மாம்ச பிரகாரமாக குறைவுள்ளவர் இருந்தாலும் தேவனுடைய ஆவின் பிரகாரமா அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்னா நிறைவுள்ளவனாக இருக்கிறேன். தேவன் தான் என்ன பண்ணி இருக்கிறார், நிறைவுள்ளவனாக்கி இருக்கிறார். நான் தேவனை போல இருக்கிறேன், ஆகையால் நான் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டவுட்டை தூக்கிடணும், புரியுதா? அப்போ அந்த மலை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன், இதில் சொன்ன வேறு காரியம் வேறு. நான் உதாரணத்தை எடுக்கிறது அப்படின்னா அது ஆசீர்வாதம். அதை பெயர்த்து என்ன பண்ணணும், உங்கள் பகுதிக்கு கொண்டு வரணும்னா, அன்லாக் பண்ணணும்னா ஒன்றே ஒன்று தான், பேசுகிறதான். உபவாசத்து ஜெபம் பண்ண கண்டிப்பாக என்ன பண்ணாது, நடக்காது. அந்த உபவாசங்கள், ஆராதனைகள் எல்லாமே நாம் தேவனோட உறவாடுவதற்கு, இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல வே, புரியுதா? அதை வச்சு நான் உன்னை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம உபயோகப்படுத்தி தேவனோடு இருக்கிற அந்த ரம்யமான நேரங்களை என்ன பண்ணிடக்கூடாது, குறைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ஜெபம், ஆராதனை எல்லாமே அவருடைய அன்பில் திகழ்த்து என்ன அவருக்குள்ள அதிகமாக ஊறி அவரோட உறவாடுகிற ஒரு நேரம். அங்கே போய் நான் கேட்க போகிறேன், மன்றாட போகிறேன்னு சொல்லி அங்கே டவுட்டெல்லாம் அவிசுவாசத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, அந்த நேரங்களை ஒருபோதும் வீணடிச்சிடக்கூடாது. அது சரியான தருணங்கள், அவரோட உறவாடுகிற ஒரு தருணம். அப்போ எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னா வார்த்தையினால் மாத்திரமே, புரியுதா? அதெல்லாம் தெளிவாக சொல்றாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 22வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆக்சுவலாக இந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். தேவனுடைய, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அவருக்கு எதுக்கே விசுவாசம் தேவை அப்படின்னு, அவருக்கு எதுக்கு, எல்லாமே நம்ம அவர்கிட்ட இருந்தால் பெற்றிருக்கிறோம். புரியுதா? விசுவாசத்தை துவங்குறவரும் அவர் தான். ஸோ அந்த விசுவாசம் அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா, சிலுவையில் மரிக்க போகிறதையும் தான் உயிரோடு எழும்ப போகிறது என்ன பண்ணுவார், அறிக்கையிட்டே இருப்பார். அப்போ எப்படி எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா, நான் ஜீவனை ஒப்பு கொடுப்பேன், பிதாவாகி தேவன் 3ஆம் நாள் என்ன பண்ணுவார், உயிரோடு எழுப்புவார். அப்போ அந்த விசுவாசம், அதனால கலாத்தியரில் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்ல, நான் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்து இருக்கிறேன் அப்படிங்கிற வர்ற பகுதியில் நான் இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினால் சொல்லி நம்ம பைபிளில் இருக்கும். கேஜேவில் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினால். கேஜேவின் ஒரு மொழிபெயர்ப்பு நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய குமாரனுடைய விசுவாசத்தினால் நான் என்ன பண்ணுறேன், பிழைத்திருப்பேன். அதை இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் வாஸ்து காமிக்கிறேன். டிபிடி அப்படிங்கிற இதில் 2:20 அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய குமாரனிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்கிறது, அந்த அந்த விசுவாசத்தை கொண்டு நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விசுவாசம் எப்படிலாம் அவர் எம்பவர் பண்ணுது, எப்படிலாம் பலப்படுத்துது, இந்த ஆவிக்குரிய வாழ்வில் வாழ, அதில் ஜீவிக்க, தொடர்ந்து முன் செல்ல எப்படிலாம் உதவி செய்கிறது அப்படிங்கிறத அந்த மொழிபெயர்ப்பில் அழகாக இருக்கும். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20 சொல்கிறாரு, மை ஓல்டு ஐடென்டிட்டி ஹாஸ் பீன் co-crucified with கிரைஸ்ட். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய பழைய சுவாபம், பழைய சாயல் கிறிஸ்து இயேசுவுடன் என்ன பண்ணப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது. அண்ட் நோ லாங்கர் லிவ்ஸ். தெளிவாக சொல்கிறாரு, பழைய சுவாபம் வாழாது. நம்ம தான் அநேக டைமில் கூட்டுக்கிடுவோம், நான் பழைய ஆள் மாதிரி இருந்தால் 2ல் 1 என்ன பண்ணிடும், நடந்துரும் அப்படின்னு. ஆனால் தெளிவாக சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அது இன்னும் வாழாது அப்படிங்கிறாரு. அந்த பழைய சுவாபம் என்ன பண்ணாது, வாழாது. என்ன காரணம்னா, ஆவியில் வாழ்ற, மனசு புதுப்பிக்கப்படாதனால அப்படி வாழ்ற மாதிரி ஒரு இமேஜை கொடுக்குது. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் விளையாடுவோம், அந்த நல்ல ஒரு காயினை நெத்தியில் வச்சு அமுக்கிட்டு எடுத்துட்டு கண்ணை முடிக்கும் அப்படிம்போம், காயினை வச்சு நல்லா அமுக்குவோம், அமுக்கிட்டு காயினை எடுத்துருவோம், எடுத்துட்டு காயினை கீழே விட அப்படிம்போம். அதை வச்சு அமுக்கிட்டு எடுத்த பிறகு காயின்ஸ் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ அதே போல தான் நம்ம பழைய ஐடென்டிட்டி என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. அது என்ன பண்ணாது, செயல்படாது. ஆனால் நம்ம அது இருக்குதோ அப்படிங்கிற அந்த ஃபீலிங்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, and now the essence of this new life is no longer mine. அதாவது இந்த புது வாழ்க்கை என்னுடைய கிடையாது. for the anointed one lives his life through me. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என் மூலமாய் வாழ்கிறார், நான் அவரோட ஐக்கியம் பண்ணிட்டு சொல்லிட்டு, my new life is empowered by the faith of the Son of God அப்படிங்கிறார். அதாவது அந்த வாழ்ற புது வாழ்க்கை யார் மூலமா அது எம்பவர் பண்ணப்பட்டிருக்கு, அது பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்து இயேசுடைய விசுவாசத்தினால் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அது பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அப்போ அந்த அறிவை நான் பேசும்போது நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த விசுவாசம் என்னுடைய விசுவாசம் அல்ல, அது தேவனுடைய விசுவாசம். எப்படி தேவன் சொன்ன ஆகுமோ அதுபோல நான் சொல்லும் பொழுது என்ன பண்ணும், நிச்சயமா நடக்கும். பழைய ஏற்பாடு இந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்லும் போது அது கொடுக்கப்படலை, நம்ம மார்க் வாஸ்தவம் இல்லை, அது அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, இந்த அதிகாரம் கொடுக்கப்படும். அது எப்படி நீங்கள் தேவனுடைய விசுவாசம் அப்படி சொல்றீங்க? பேதுருவில் தெளிவாக சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் பவுல் பேதுரு தெளிவாக சொல்றாரு, நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படிங்கிறார். இந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய நீதியின் மூலமாய் வந்த விசுவாசமா. பழைய ஏற்பாடுல விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா அங்க வேற காரியம். இங்க புதிய ஏற்பாடுல சப்ஜெக்ட் வேற. சொல்றாரு என்ன அப்படின்னா, இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துடைய நீதினால் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியத்தின் மூலமாய் என்ன பண்ணப்பட்டிருக்குது, அந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது பெரிய காரியத்தை செய்யும். நீங்க செயலாட்டி அது என்ன வேணுமா செய்யும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் பிறவி முடவன் என்ன அலங்கார வாசல்ல இருக்கிறான். அலங்காரமான வாசல்ல அலங்கோலமான ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், உட்கார்ந்து இருக்கிறான். பேதுரும் யோவானும் வராங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை, என்னிடத்துல இருக்க உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடனம் எந்திரிச்சு நடந்துட்டான். அப்போ தேவாலயத்தில் போய் ஒரே டான்ஸாக ஆடணும்னா எல்லாரும் டென்ஷன், இங்கே வந்து ஆடுற என்னடா நடந்து அப்படின்னு சொல்றாங்க,
நீங்கள் கொலை செய்த இயேசு தான் இந்த சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது தெளிவாக சொல்றாங்க, அந்த இயேசுவால் உண்டான விசுவாசம் தான் இவனுக்கு இப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்தது அப்படிங்கிறாங்க. அப்போ சுகம் என்ன பண்ணியிருக்குது? அவனுக்குள்ளதான் இருந்திருக்கு. நீ நடன்னு சொன்னா என்ன பண்ணிட்டான்? அந்த விசுவாசம் செயல்பட்டன நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம யார் அப்படின்னா விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள். சொல்லுங்க, நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவன். சொல்லுங்க, நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவன். அப்ப இந்த விசுவாசத்தின் ஆவியை உடைய நம்ம பேசினாதான் நடக்கும். 2 கொரிந்தியர் 4:13 சொல்லல, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையலாம் இருந்து நாங்கள் என்ன பண்றோம்? பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. அந்த நெருக்கத்தின் நடுவில் தான் சில காரியத்தை சொல்றாரு. ஊழியத்தில் நெருக்கம். அப்ப சொல்றாரு, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருந்து நாங்கள் என்ன பண்றோம்? பேசுறோம். எங்க இருந்து கோட் பண்றாரு? சங்கீதம் 116 இருந்து என்ன பண்றாரு? அதை கோட் பண்றாரு. அங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் விசுவாசித்தேன் அப்படின்னா என்ன பண்றேன்? பேசுகிறேன் அப்படிங்கிறான். இன்னொரு மொழிபெயர்ப்புல அதோட விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 116:10 நோட் பண்ணிக்கோங்க, நான் வாசிக்கிறேன். சொல்றாரு, ஈவன் when it seems I am surrounded by many liars, அதாவது என்னை சுற்றிலும் அநேக பொய்யர்கள். இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா, விசுவாச அறிக்கை பண்ண நடக்குமா? கண்டிப்பா கூட்டு சொல்லுவாங்க, போவோம் மடக்கி சொல்லுவான், விசுவாச அறிக்கை பண்ணா நடக்குமா? இது அநேக பொய்யர்கள். அடுத்தல சொல்றாரு, மை ஓன் ஃபியர்ஸ், என்னுடைய சொந்த பயம். பயம் இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது, வரும், வரதான் செய்யும். ஆனா அதை என்ன பண்ண முடியும்? ஜெயித்திரலாம், மேற்கொண்டுடலாம். சொல்றாரு, மை ஓன் ஃபியர்ஸ் அண்ட் தோ ஐ எம் ஹர்ட்டிங் இன் மை சஃபரிங்ஸ், அதாவது எனக்கு வருகிற இந்த பாடுகள் ஒவ்வொருத்தரங்களும் என்ன ஹர்ட் பண்ணாலும், என்னை காயப்படுத்தினாலும் நான் சொல்லுவேன், ஐ ஸ்டில் ஸ்டே ஃபேத்ஃபுல் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் விசுவாச வார்த்தையில நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன் அப்படிங்கிறார். யாரு? தாவீது. தாவீதுக்கு இந்த அறிவு, தேவனுக்குள் நான் யார், கிறிஸ்துக்குள் நான் யார், அவன் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்குள் தான் யாருங்கிற அந்த அறிவு இருந்தனால சொல்றான், நான் பேசுவேன் அப்படிங்கிறான். பேசுனதுனால தாவீது வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஜெயம். இதை தான் கோட் பண்ணி அப்படியே பவுல் சொல்றாரு, அந்த விசுவாசத்தின் ஆவியை நாம் உடையவர்கள். ஆனா ரியலா சத்தியத்தின்படி நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவி பெற்றிருக்கோம்னா, குமாரனுக்குள் இருந்த அதே விசுவாசத்தை, தேவனுக்குள் இருந்த அதே விசுவாசத்தை, அதே விசுவாசத்தின் ஆவி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றிருக்கிறோம். ஆகையால் நாம் பேசும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன பண்ணும்? அன்லாக்காய் வரும். அன்லாக்காய் வரும், நிச்சயமா வரும். என்ன குறைவு இருக்கா? சொல்லுங்க. வெங்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும், ஒளிப்படத்தில் புதையல்கள் அந்த காலத்தில் பொக்கிஷங்கள் என்ன தேடி வரும். நீங்க சொல்லுங்க, நிச்சயமா என்ன பண்ணும்? நடக்கும். என்ன சில காரியம் சடனாக நடக்கும். அது அந்த டவுட் நமக்குள்ள வராத டவுட்டை பொறுத்து நம்ம வார்த்தையை சொல்ல 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 அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நிச்சயமா பெரிய காரியங்களை செய்யும். நீங்க வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யோசுவா காலேபை குறித்து கர்த்தர் சொல்றார், அவர்கள் வேறு ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இவங்களை குறித்து எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது கானான் தேசத்தை தேவன் என்ன பண்ணிட்டார்? வாக்கு பண்ணிட்டார். வாக்கு பண்ணின தேசத்தை நாங்கள் வேவு பார்க்க போறோம்னு இவங்க தான் கேட்குறாங்க. கேட்டதுனால கர்த்தர் அனுப்பிச்சிட்டாரு. 12 பேர் போறாங்க. 12 பேர் போயிட்டு 10 பேர் தவறான செய்தியை கொண்டு வராங்க. இந்த 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, அவர்களை காத்த நிழல் அற்றது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கி போயிட்டு எளிதாக நம்ம என்ன பண்ணிடலாம்? அதை சுதந்திரிக்கலாம் அப்படிங்கிற எந்த அடிப்படையில்? இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்தபடினால தரிசனமாய் அவர்களை காத்த நிழல் போனதை அவர்களால் என்ன பண்ண முடிந்தது? பார்க்க முடிந்தது. அது மாத்திரமல்ல, நடந்துச்சா? 40 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? இவங்க பண்ண தப்புனால வனாந்தரத்தை சுத்த வச்சுட்டாரு. 40 வருடம். இந்த 40 வருடம் வனாந்தரத்தில் இந்த ஜனங்கள் சுத்தம் பொழுது இந்த யோசுவாவும் காலேபும் அவர் நடுவில் தான் இருந்தாங்க. நம்ம போனா தேவன் சுலபமாக கொடுப்பாருன்னு சொன்ன அதே யோசுவாவும் காலேபும் 40 வருஷமா அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் நடுவாக, அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள் நடுவாக என்ன கண்டிப்பா இவங்களை துன்புறுத்திருப்பாங்க. என்னடா சொன்னீங்க இப்படி போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? துன்புறுத்திருப்பாங்க. ஆனா அந்த 40 வருடங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த விசுவாச வார்த்தை அவன் வாயிலிருந்து போகவே இல்லை. என்ன நான் யோசித்து பார்த்தேன், ஆமா என்ன 40 வருடம் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் பிள்ளைங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக்கினாலும் நம்ம வார்த்தை என்ன பண்ணிடுது? மாறிடுது. கணவன் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிட்டாலும் என்ன பண்ணிடுது? வார்த்தை மாறிடுது. ஆனா 40 வருடம் இந்த 2 பேர் லட்சக்கணக்கான ஜனங்கள் நடுவாக, அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் நடுவாக தான் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. ஆனாலும் ஜெயித்தார்கள். என்னன்னா, அவர்கள் தங்கள் அறிக்கை பண்ணதில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, அவர்கள் என்னை உத்தமமா என்ன பண்ணாங்க? பின்பற்றினார்கள். நான் வாக்கு பண்ண தேசத்தை கொடுப்பேங்கிற காரியத்தில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அந்த வார்த்தையின்படியே யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் என்ன பண்ணாங்கன்னா
அந்த கானான் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போனாங்க. என்ன காரணம் அப்படின்னா விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணாது, உண்மையை பேசாது, சத்தியத்தை பேசும். உண்மை என்ன பண்ணாது, சத்தியத்தை பேசும். சத்தியத்தை பேசுகிறது மாத்திரமல்ல, சத்தியத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற சகல வாக்குத்தத்தங்களுக்குள்ள என்ன பண்ணும், அது வாழும், அது ஜெயித்து காட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனை அறிகிற அறிவோடு கூட பேசுகிற அந்த விசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். அப்போ பேசுகிற காரியம் நம்ம கவனமாக இருந்து நம்ம கவனமாக பேசும் பொழுது நிச்சயமாக மிகுந்த அறுவடைகளை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். புரியுதா? அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளாத ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார், நமக்கு கொடுத்து விட்டார். அதை குறித்த சரியான அறிவு நம்முடைய ஜெப வேளைகளில் இந்த அறிவோடு நம்ம தேவனிடத்தில் பிரவேசித்து நாம் பேசும் பொழுது அந்த காரியம் நடக்கும். இதை ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கிறனால நாம் பேசுகிற காரியம் 30 அல்ல 60 அல்ல, அது நிச்சயமாக என்ன பண்ணும், 100 மடங்கு பலனை நம்முடைய வாழ்வில் கொடுக்கும். ஏனென்றால் நாம் உடன்படிக்கையின் மக்கள். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உனக்கு அருளி ஆவியும் உன் வாயில் நான் வைத்த வார்த்தைகளும் உன் வாயிலிருந்தும் உன் பிள்ளைகள் வாயிலிருந்தும் ஒரு காலம் நீங்குவதில்லை என்று தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, அவருடைய உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த ஆவியும் விசுவாசத்தின் ஆவியும் விசுவாச வார்த்தைகளும் சேரும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா மலைகள் நிச்சயமா பெயரும். எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமா என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில என்ன சுதந்திரிப்போம், வாழுவோம், ஜெயமாயிருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தந்த அந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாம் துதிப்போம். நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தந்தீரே, நம்முடைய குமாரனுடைய ஆவி எங்களுக்கு விசுவாசத்தை தந்தீரே. எங்களில் விசுவாசத்தை நீ துவங்கினதற்காக நன்றி 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 ஐயா. ஆண்டவரே, சகல மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. நீர் எங்களை தமக்குள்ளாய் பூரணமாக்கினதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எங்கள் யாவரும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதிகன மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மென்மேலும் பலப்படுவீர்கள். ஆமென்.